ஒரு சின்ன ஜெபமனும் இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவன் எங்களோடு பேசும். எங்களை உயிர்ப்பியும் நாளுக்குரிய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டும்படியாக செபிக்கிறேன். கிருபை தாருங்க, பேசுங்க, உயிர்ப்பிங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. நன்றியோடு கூட துதிக்கிறேன். இன்னைக்கு கூட ஒரு சத்தியம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்துவத்தை ஏதோ மாதிரி மாற்றிட்டாங்க. அந்த பைபிளுக்கும் கிறிஸ்துவ ஜீவியத்துக்கும் அந்த கிறிஸ்துவை அண்டக்கூடிய ஜெபம், பரிசுத்தம், மனம் திரும்புதல் இதெல்லாம் ஒரு போலியாகவே மாற்றிட்டாங்க. அது வேஷமாகவே காணப்படுகிறது. பயங்கர வேஷமாக ஊழியனை பார்த்தா ஊழியம் மாதிரி இல்லை, ஊழியத்தின் வேஷமாக காணப்படுகிறது. தீர்க்கதரிசியை பார்த்தா தீர்க்கதரிசி மாதிரி இல்லை, தீர்க்கதரிசியின் வேஷமாய் காணப்படுகிறது. விசுவாசிகளை பார்க்கும்போது விசுவாசத்தின் பலன் இல்லாத விசுவாசியாய் காணப்பட்டு வேஷமாய் காணப்படுகிறது. இதெல்லாம் கிறிஸ்துவ ஜீவிதத்தில் நான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட காரியங்களில் ஒன்று. ஊழியர்களுமே பெரிய பெரிய சுவிசேஷர்களுமே என்ன நினைக்கிறாங்க, இயேசுன்னு பேரை சொன்னால் போதும், இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் போதும், ஒரு ஒரு அதிசய அற்புதங்களை கர்த்தர் செஞ்சால் சொன்னால் போதும், அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றாங்க. கிருபைன்னா அநேகர் நினைக்கிறாங்க, இயேசு எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு, நம்ம எப்படினாலும் வாழலாம். போதனை, அநேகருடைய போதனை, பாவம் நம்மை பின்தொடர்வதில்லை, சாபம் நம்மை பின்தொடர்வதில்லை அப்படிங்கிற போதனை எல்லாம் வேஷமாக மாறுது. எல்லாத்தையும் பார்த்தா பணத்தின் அடிப்படையில். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிறிஸ்துவத்தில் ஊழியர்கள் பூரா பெரிய ஜிப்பாக போட்டிருந்தாங்க. பிறகு போக காவி வேட்டி உடுத்த ஆரம்பித்தாங்க, செருப்பு இல்லாமல் நடக்க ஆரம்பித்தாங்க. பிறகு வேஷ்டியும் சட்டையும் மாத்திரம் போட ஆரம்பித்தாங்க. இப்போ டிசைன் மாதிரி எல்லாம் அல்லையா, கோட்டு, டை, வெளிநாட்டு கார் வந்தால் தான் அவங்க ஊழியங்கிற மதிக்கப்படுகிறார்கள். இது எல்லாமே ஜிப்பாவானாலும் சரி, அல்லையா கோட்டானாலும் சரி, எல்லாம் பணத்தின் அடிப்படையில் தான். இதெல்லாம் பணத்தின் அடிப்படையில். இந்த வேஷங்கள் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. என்ன பயங்கரம்னா நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நான் என்னைக்கா ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி ரட்சிக்கப்படாமல் கிறிஸ்துவை மறுதளிக்கக்கூடிய வேஷமாய் காணப்படுகிறது. எல்லாம் வேஷமாய் ஆராதனைன்னா என்ன அர்த்தம்னா, சத்தியம், கற்பனை, கட்டளைகளை நடைமுறைப்படுத்தி மறுரூபமாகணும். அதான் ஆராதனை. கற்பனை கட்டளைகளை கைகளாமல் நீங்கள் ஆராதனை பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஜெபம்னா என்னன்னா, நம்ம முழங்கால் போட்டு நல்ல கடமையாக ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து தக்கட அவஞ்சரில் இமஞ்சரில் அப்படி இப்படின்னு சொல்லுது ஜெபம் கிடையாது. சிந்தையில் மாற்றம் இருக்கணும். சிந்தையில் ஜெப சிந்தையாக இருக்கணும். நீ 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் போதும். நீ பைபிளில் பார்த்தீங்கன்னா அநேக ஜெபம் 2 நிமிஷம் ஜெபம் தான். எலியா அக்கினியாக இருக்கும்போது 2 நிமிஷம் தான். அல்லையா இயேசு சிலுவையில் பண்ண ஜெபம் 1 நிமிஷம் தான். ஆனால் சிந்தை வாழ்க்கை தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை, இது எவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் புரியுதுன்னு தெரியல. ஆனால் இதுதான் காரியம். சிந்தை வாழ்க்கை இல்லாமல் உங்கள் அநேகர் இப்போ சொல்ல கேட்டுக்க, 3 நாள் ஜெபம் பண்ணுங்க, 40 நாள் ஜெபம் பண்ணுங்க. நீ சிந்தை வாழ்க்கை மாறாமல் நீ என்ன ஜெபம், நீ எதுக்கு? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சிந்தை வாழ்க்கை மாறணும். பாவம், சாபம் நீங்கினதின் அடையாளம் சாயல் இயேசுவை போல மாறி இருக்கணும். அநேகருக்கு இயேசுவை போல மாறல. அப்போ நீ எப்படி பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆவாய்? உங்கள் தாத்தாவுடைய குணம் உன்ட்ட மாறலைன்னா இன்னும் சாபத்தின் விடுதலை இல்லைன்னு அர்த்தம். கோபத்திலிருந்து நீ வெளியே வரலன்னா நீ சாபத்திலிருந்து விடுதலை ஆகலைன்னு அர்த்தம். கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமையிலிருந்து நீ விடுதலை ஆகலைன்னா சாபத்திலிருந்து விடுதலை ஆகலைன்னு அர்த்தம். இயேசு விட நீ எதை நேசித்தாலும் நீ சாபத்திலிருந்து விடுதலை ஆகலைன்னு அர்த்தம். இப்படி பல காரியங்களை நான் தேவ சத்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாம் நேர்மாறாய் விரோதமாக இருந்தது. அல்லையா அன்பின் வெளிப்பாடு இருந்தது. அன்புன்னா என்ன? இயேசு கிறிஸ்துவா எதையும் இழக்க துணிவணும். அதான் அன்பின் வெளிப்பாடு. இயேசு பெற்ற பிள்ளைக்கு எதையும் இழக்க துணிகிறீங்களா? இயேசுவுக்கு எதையும் இழக்க துணிஞ்சாதான் அது அன்பின் வெளிப்பாடு. இப்படி எல்லாத்தையும் நீ கூட்டி கழிச்சு பார்த்தா புறஜாதிகளை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் துணிகரமான பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். துணிகரமான பாவம்னா என்ன? அல்லையா தேவ சட்டத்துக்கும் வசனத்துக்கும் தெரிஞ்சிருந்தும் மீறி நடக்குது துணிகரமான பாவம். என்னது நொறுங்குண்டாவி? ஐயா நான் அந்த சத்தியத்தின்படி நடக்க முடியலையேன்னு தவிக்கிறது தான் நொறுங்குண்ட ஆவி. நறுங்குண்ட எரியத்து நொறுங்குண்ட ஆவியும் அவர் புறக்கணியார் வேதம் சொல்லுது. அதனால் இந்த காரியங்களை அந்த நொறுங்குண்ட தன்மையே வரல. துணிகரமான பாவம் இருக்குனதுனால இந்த ஆவியில் நொறுக்கப்படுதல் இல்லை.
பூரண விடுதலை அடைய வேண்டுமே. ஆனால் அல்லையா வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியங்கள்ல இருந்து நீங்கள் வெளியே வரணும். இல்லை அப்படி இது நான் உள்ளான காரியங்களை பூரா பார்க்க எல்லாம் வெளி வேஷமாய் காணப்படுகிறது. எல்லாம் வேஷமாக தான் காணப்படுது. நான் இப்போ இந்த சொல்கிற சத்தியங்களே சபைகளில் போதிக்கப்படாத ஒரு சத்தியங்கள், சபைகளில் போதிக்கப்படலை. ஏன்னா வேஷம், அது எல்லாமே வேஷம். அதான் இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள் நம்ம வீடுகளில் காணப்பட முடியல. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் மகிமை, இயேசுவின் வரங்கள், இயேசுவின் கனிகள், இந்த தேவ பிரசன்னம் இதெல்லாம் நம்ம வீட்டில் காணப்படாத காரணம் நான் வேறொரு இயேசுவை சேவிக்கிறேன். இந்த இயேசுவுக்கு நான் வேஷத்தை போட்டு வேறொரு இயேசுவை சேவிக்கிறேன்னு அர்த்தம். இந்த செய்தியை நீங்கள் திரும்பி போட்டு கேட்டு பாருங்கள். இந்த செய்தி ரொம்ப பேர் கேட்க மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா எழுப்புதல் செய்தி சத்தியத்தை சத்தியமாக போதிச்சா யாருமே கேட்க மாட்டாங்க. இதுதான் சத்தியம், இதுதான் காரியம். நான் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்ல ரொம்ப பேர் பார்ப்பாங்க. 250 சீடிக்கு மேலே போட்டிருக்கேன். 66 சப்ரேட் தான் கிடச்சிருக்கேன். 260 அதுக்கு மேலேயே நான் செய்தி போட்டிருக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணது 66 பேர் தான். ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு இது பார்க்க 25 பேர் தான். அப்படி தான் இருக்கும். விரிவான வாசலுக்கு கூட்டம் நிறைய சேரும். ஆனால் எழுப்புதலுக்கு தேசத்தில் கொண்டு வரணும்னா அல்லையா பிரயாசப்படணும். அதனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த வேஷத்திலிருந்து நீங்கள் கடந்து வரணும்னு நினைக்கிறேன். பல காரியங்களில் வேஷத்தை தான் நான் பார்க்கிறேன். பல காரியங்களில் ஒரு ஆள் ஜெபம் பண்ணினாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கைக்கும் அவங்களுடைய ஜெபத்திற்கும் அவங்களுடைய அர்ப்பணிப்புக்கும் அல்லையா அவங்களுடைய உலக அர்ப்பணிப்புக்கும் உள்ள வித்தியாசங்கள்லாம் பார்த்தா நீ தேவனுக்குள்ளே வரல. அநேகர் தேவனுக்குள்ளே வரல. பேசுகிற பேச்சுக்கள், நடக்கிற நடைமுறைகள், அல்லையா மதிக்கிற மதிப்புகள், இதெல்லாம் அடுத்தவங்களை மதிக்கிறது தான் உன் வாழ்க்கையின் எதிர்காலம். நீ ஒருத்தர் மதிக்கலை, குற்றவாளியத்தை தான் அடுத்தால உன்னை குற்றவாளியத்துக்கு ரொம்ப பேர் இருப்பாங்கன்னு ஆண்டவர் வேதம் சொல்லுது. அதனால் இந்த காரியங்களில் தெளிவான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பின்பற்றி அல்லையா நீங்கள் வேஷத்தை கலைக்கணும். எனக்கு வேஷமாக தான் காணப்படுது. எல்லா காரியமும் வேஷமாக தான் காணப்படுது. பரிசுத்த ஆராதனை பண்ணினாலும் சரி, நன்றி சேவம் பண்ணாலும் சரி, அல்லையா துதியானாலும் சரி, அந்த நேரத்தை கடத்துவதற்குண்டான ஜபங்களை பண்ணுறது போல தான் எனக்கு காணப்படுகிறது. இவ்வளோ சத்தியத்தை பேசுகிறேன். ஆனால் அதுக்கு உண்டான விதைப்புக்கு தக்கன விளைச்சலை காணவில்லை. அது வேஷம். எவ்வளவு சத்தியங்களை விதைச்சிக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு மடங்கு சொல்லப்போனால் நீ வேறு சபைகளில் கேட்க முடியாத அநேக சத்தியங்களை கர்த்தர் என் மூலமாய் வெளிப்படுத்தினார். ஆனால் அவ்வளோ விதைக்கின்ற பலன் இல்லை. ஜீவன் அந்த பயிரிட்ட அந்த விதைப்புக்கு தக்கன பயிர் இல்லை. அதனால் நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பல காரியங்களில் வேஷத்தை காண்கிறேன். எல்லாம் அதாவது தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, அல்லையா இப்படி தான் நடக்கணும்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை, அல்லையா தான் போகிற வழியை மற்ற கிறிஸ்துவர்களையும் மற்ற கிறிஸ்துவத்தையும் பார்த்து வேத வசனத்தை பார்க்காத ஒரு நடைமுறை வேஷத்தின் தன்மை. நீங்கள் வேஷம்னா நீ டைரெக்டாக வேத வசனத்தை கைக்கொள்ளணும்னா சில காரியங்களை நம் சரீரத்தில் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்குது. அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, வேஷத்தில் தெரியலாம்னு நினச்சிடுறாங்க. சபை ஊழியரும் வேஷம், விசுவாசிகளும் வேஷம், சபையும் வேஷம். எங்கே பார்த்தாலும் பார்த்தா வேத வசனத்துக்கு விரோதமாக தான் காணப்படுது. பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் நான் சத்தியத்தின் அடிப்படையில் நிறுத்துவேன். நல்ல பிரசங்கம் பண்ணது யாருக்கே வேணும்? நிற்கிறார், போகிறார், வருகிறார், தூங்குகிறார், கண்ணீர் விட்டார், அப்படி இப்படின்னு ஊழியத்தில் ஏகப்பட்டது ஆளை வைக்கலாம். பிரசங்கம் பண்ணது யாருக்கு வேணும்? மறுரூபம் தேவை. மாயவித்தை அல்ல, மறுரூபம். எல்லாம் பள்ளிப்படத்தில் போனால் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறாங்க. எல்லாம் காமெடியர்கள். அநேகர் இல்லையா நான் சொன்னேன் இவ்வளோ விதைக்கிறேன், எனக்கு விளைச்சல் கிடைக்கலன்னு சொல்கிறேன். இது பாரம். அவங்க பலிபடத்தில் 4 பேர் சந்தோஷப்படுறதுக்காக பேசுகிற வார்த்தைகள்லாம் இந்த காமெடியன்கள்லாம் காமெடி பண்ணுறது தான். அதனால் நன்றியோடு கூட துதிக்கிற நல்ல கவனமாக இருங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் விடுதலை உண்டு. எந்த சூழ்நிலையும் இந்த பூமியில் ஆசீர்வாதம் உண்டு. எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. எந்த சூழ்நிலையும் இந்த உலகத்தில் நீங்கள் சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் நீங்கள் உங்கள் வேஷம் கலைக்கப்பட்டு தேவனை வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களில் தேவனுடைய கிரியைகளை நீங்கள் காண முடியும்.
எனக்கு அநேக சத்தியங்கள் வெளிப்படும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு அநேக சத்தியங்கள், மறைபொருளான காரியங்கள், கருப்பொருட்கள், எத்தனையோ சத்தியங்கள் எனக்கு வெளிப்படுது. பார்த்தா அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். நல்லா எனக்கு ஆத்ம சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் அதை அப்படியே எழுதி வச்சு அதை 2 தடவை நான் படித்து அதை கொண்டு போய் பலிபீடத்தில் அல்லது ஜனங்கள் மத்தியில் விதைக்கும் போது அந்த விதையின் முளைப்பு இல்லை. காரணம் என்னென்னா, இவங்க போகிற சபைகள், இவங்க கேட்குற சத்தியங்கள், ஏன் எழுப்புதலே கேட்ட சத்தியங்களை கேட்குறவர்கள் அது கோயில் போன பூசாரிக்கு பயப்படாத மாதிரி நடைமுறைப்படுத்த விரும்பாத, தன் ஏற்றுக்கொள்ள விரும்பாத, ஆனால் சத்தியம் இதுதான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் உள்ள கிறிஸ்துவர்கள். வேஷம், பயங்கர வேஷங்கள். தாவீது வேஷம் போட்டான் பாருங்க, நல்ல வேஷம். பைபிளில் ரொம்ப பேர் பக்தியின் வேஷம் தரித்தார்கள். வேதம் சொல்லுது, இப்போ கடைசி நாட்களில் பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை அதாவது அது கிரியை செய்து அது தருகிற பலனை அல்லது வேஷத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்துகிற காரியங்கள். அபிஷேகம் மாதிரியே வெளிப்படுத்துகிறாங்க, தீர்க்கதரிசி மாதிரியே வெளிப்படுறாங்க, பரிசுத்த மாதிரியே வெளிப்படுறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான பிரதிபலிப்பு, அதனுடைய ஆத்ம தாகம் எதுவுமே இல்லை. அந்த சுகந்தி என்கிட்ட பேசியிருந்தா அது சொன்ன ஒரு வார்த்தை தான், நீ உங்கள் வீட்டு பிரச்சனை பூரா தீர்னா நீ இன்னொரு ஆளுக்கு போய் சத்தியத்தை சொல்லி அவங்கள விடுதலை ஆக்க அவங்க பிரச்சனை தீந்துடும். அந்த ஆத்ம தாக உந்துதலை கொடுக்க வேண்டும். இப்படி பல காரியங்களை கண்டேன். அது எனக்கு வேதனை அளித்தது. மாற்றான் மனைவியை அபகரிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் போய் உட்காந்துக்கிட்டான். உன் மனசாட்சி உன்னை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாதுன்னு அதை சொல்லுகிறது. உன் மனசாட்சியை பெரிய நீதிபதி, அந்த நீதிபதி நீ நல்லதாக நினைக்கியா கெட்டதாக நினைக்கியா, வலதுபுறம் போறியா இடதுபுறம் போறியாங்கிறத கரெக்டாக அந்த மனசாட்சி சொல்லும். அதுவே உன்னை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. தாவீது ஆனால் அவ்வளவு சிங்கத்தை கொன்றவன், கோலியாத்தை கொன்றவன், கரடியை கொன்றவன், அல்லேலூயா, தேவனை அல்லேலூயா கீத வாக்கியங்களினாலே மகிமைப்படுத்தினவன். அவன் தான் வேலைக்காரனுடைய மனைவி மேலே இச்சை வைத்து அவளை அபகரிச்சுட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி வேஷம் போடுறான். பக்தியின் வேஷம். ஆலயத்துக்கு போகிறான், அவன் ஜெபம் பண்ணுறான், எல்லாம் செய்கிறான். தாவீது ராஜா அது அந்த அந்த அவளை அபகரிச்சது மட்டுமல்ல, அவன் வேலைக்காரன்ட்ட தான் ராஜா மாதிரியும் அவன் வேலைக்கார மாதிரியும் அவன் வீட்டில் பாசம் இருக்க மாதிரி நடிக்கான். வீட்டுக்கு போ, மதுபானம் அருந்து. அவன் அழகா சொல்லிட்டான், அல்லையா, உபாகமத்தில் எழுதியிருக்கியா, யுத்தம் நடக்கும்போது மனைவியோட நம்ம இருக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கு, அதனால் நான் போகலை, தேசமே யுத்தத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன சுகம் வேண்டியது இருக்குது, அதனால் நான் இங்கேயே தங்குவேன்னு சொல்லிட்டான். ஆனால் அவன் நடிப்பப்படலை. அநேகர் தேவாலயத்தில் நடிக்கிறத பார்த்துருக்காங்க. இதான் நடிப்பு, இதான் நடிப்பு. அது மட்டுமல்ல, கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு யாருக்கும் தெரியாது. அவன் ஒரு ஆள் தானே எதுக்கான். அவனை புருஷனையே கொலை பண்ணினோம். உரியா ராஜாவை அல்லையா வஞ்சகத்தினாலும் தந்திரத்தினாலும் தேசத்தின் மேலே பற்று வைத்திருந்த அந்த உரியா ராஜாவை அல்லையா கொண்டுட்டான். கொண்டுட்டு யாருக்கும் தெரியாமல் இருந்துட்டான். ஒரே ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தீர்க்கதரிசியை நாத்தான்வேல் தீர்க்கதரிசி அனுப்பி அல்லையா அந்த துரோகி நீதான்ட்டாரு. எத்தனை பேர், எவ்வளவு நடிப்புகள். ராஜாவா என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாகிய தாவீது அல்லேலூயா நடித்த நடிப்பு. நான் சொல்லுகிற காரியங்கள் அல்லேலூயா நடிப்பு. ஏன் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிப்போம், யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து இருக்கிறார்கள். ஆச்சரியம் அல்ல. நல்ல காலங்க, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே.
நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை நல்ல கவனிக்கணும். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். நான் நேரம் மனம் திரும்புதல் ஜெபத்தை நடத்தியிருக்கிறேன், ஏகப்பட்ட தடவை நடத்தியிருக்கேன். நல்லா அழுது மனம் திரும்புவாங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் அவன் சாயலை நான் பார்க்க முடியவில்லை. நான் துரோகியாக இருந்தேன், ரவுடியாக இருந்தேன், குடிகாரனாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அது அந்த சாயலுக்கும் எந்த பண்ணும் மாறி இருக்க சாயலுக்கும் வலது முனைக்கும் இடது முனைக்கும் உள்ள பயங்கரமான வித்தியாசம். ரொம்ப நேர் எதிர் வித்தியாசங்கள். ஆனால் இன்னைக்கு அநேகர் மனம் திரும்புதாங்க. மனம் திரும்புவதற்கு உண்டான சாயலை காண முடியலை. வேஷம் எல்லாம் பக்தியின் வேஷம். கடைசி நாட்களில் பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் ஜனங்கள் காணப்படுவார்கள் வேறு சொல்லுது. எழுப்புதலில் யாரும் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தேவன் இந்த சத்தியத்தை எழுப்புதலில் கட்டளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் இந்த எரபயாம் மகன் யோசியாவா இரவையாம என்ன பண்ணிட்டான், அல்லையா விக்கிராராதனை பேசித்தனங்களாம் தேசத்துக்குள்ளே வந்துட்டான். மகன் ஆட்சிக்கு வந்தான். மகன் ஆட்சிக்கு வந்தானா அல்லையா கிராதியிலேருந்து கீழே விழுந்து வியாதிப்பட்டுட்டான். வியாதிப்பட்ட உடனே மனைவியை சொல்கிறான், நீ அகசியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், அவன்கிட்ட நீ மார்வேஷம் போட்டு போய் நீ எனக்கு உடம்பு சரியில்லை எப்போ குணமாவேன்னு கேளு, அவன் தான் ராஜா ஆவான்ட்டு எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. போதுக்கு முந்திய அந்த அகசியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இன்னொருத்தி வாரா, அவன் மாறுவேஷம் போட்டு வாரா அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டான். நீ இன்னொரு மகன் தான் அவன் புருஷன் சாகவே சாவன் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த தீர்க்கதரிசி. வேஷங்கள் நிற்காதே, வேஷம் கடந்து போகும். வேஷத்தில் ஒரு பலன் கிடையாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மற்றதெல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும். உன் இருதயம் என்ன நினைக்காத வாய் பேச வேண்டும். இருதயத்துக்கும் வாய்க்கும் வித்தியாசம் இருந்தால் உன் வாழ்க்கை தாறுமாறாய் மாறிவிடும். நீ அதுவும் போல நீ ரட்சிக்கப்பட்டு இருந்தால், தேவனை சேவிக்கிறதா இருந்தால், உண்மையும் உத்தமமும் அல்லலியாம் ஐம்புலன்களை அடக்கி பரிசுத்தமான ஜீவியம் வசனத்தின் அடிப்படையில் ஜீவியத்தை மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் தேவனுடைய பாதுகாப்பும் கிருபையும் பெருகும். இல்லைன்னா உலக மனுஷர்களை விட அதிகமான தாக்குதலுக்கு, பிசாசின் தாக்குதலுக்கு உட்படுவோம். கொஞ்சம் கடகடான்னு இருக்கு செய்தி. ஆனால் இதுதான் வேஷம் தான். எத்தனை பேர் வேஷப்பட்டாங்க. தாவீது வேஷப்பட்டான், எல்லாம் வேஷப்பட்டாங்க. ஆனால் ஒரு நாள் நாத்தான்வேல் போய் சொன்னது மட்டுமல்ல, அவன் கிரியைகளுக்கு தக்கன பலனையும் சொன்னான். உன் தேவனுடைய பட்டை உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். நீ எப்படி 4 செவர் மத்தியில் செய்ததையோ அலலியா அவன் புள்ள எல்லாரும் மத்தியிலும் செய்யட்டான். அவன் வச்சிருந்த மறுமனை ஆட்டியெல்லாம் கொண்டு போய் ஊருக்கு மேலே ஒப்புரிகையின் மேலே தன் மனைவியாக்கி கொண்டான் மகன். பெரிய கேவலப்பட்டான் தாவீது. அநேகருடைய அநேகருடைய கிரியைகளை பார்த்துக்கிட்டே இருக்கேன். வேஷம் சத்தியத்தை கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. நீ பாகால தெய்வத்தை பின்பற்றும் வரை உனக்கு படுகிற காயங்கள் உனக்கு தெரியாது. சாவு, மரணம், அடிகள், அவமானங்கள், நிந்தைகள், நஷ்டங்கள் எதுவுமே உன்னை பாதிக்காது. பாதிக்க தான் செய்யும், ஆனால் அது பாதிப்புன்னு உனக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்குள்ளே வந்தோடனே இது பிசாசினால் உண்டானது, இது சாபத்தினால் உண்டானது, இது என்னுடைய சுய மாமிசத்தின் கிரியையினால் உண்டானது, நான் பண்ண தவறினால் உண்டானதுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஆத்தும கண்கள் திறக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஆத்தும கண்கள் திறக்கும் பொழுது நீ அந்த உண்மை தன்மையிலோடு நடக்கணும். நடந்தாதான் அது வேஷமாய் மாறாது. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேஷமாய் மாறிடும். அநேகர் தேவனிடத்தில் பெற்றுக்கிட்டு அல்லையா பிசாசோடு வாழ வேணும்னு விரும்புகிறாங்க. தேவன்கிட்ட நன்மையை பெற வேண்டும், பிசாசோடு வாழ வேண்டும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் தேவ சத்தியத்தில் நடக்கணும்னு சொல்லிட்டு அல்லையா தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை வரணும், தேவன்கிட்ட பாதுகாப்பை பெறணும். ஆனால் நான் வாழ்கிற வாழ்க்கை பெறணும், உலகமும் மாமிசமும் அல்லையா வாழ வேண்டும்னு நினைக்கிறாங்க. உலகத்தில் பெரிய கொடிய பாவம் 3 நான் கண்டுகொண்டதில்ல. ஒன்று போஜனம், ஒன்று இச்சை, இன்னொன்று அல்லையா நன்றியோடு கூட துதிக்கிறேன் பொருளாசை, பணம். நான் இதோடு தான் வாழ்வேன், ஆனால் இயேசுவை மாத்திரம் மையப்படுத்தணும்னு நினைப்பேன். அப்படி அநேகர் அப்படிதான் வாழ்வேன், நான் வாழ்வேன்.
அப்படிதான் வாழ்வேன் நான். அல்லையா, பிள்ளைகளை தெய்வமாக வைப்பேன், கணவரை தெய்வமாக வைப்பேன், ஆனால் இயேசுவை சேவிப்பேன். காயப்படுவீர்கள். அது பலவீனப்படுத்துவனை, அது வேஷம். அவன் அழகா சொன்னான் எலியா, அல்லையா மோசே, நீ ஆளுக்கு எல்லாரும் ஒவ்வொரு பட்டயத்தை எடுத்துக்கிடுங்க ஐயா. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றும். எலியா சொன்னான், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றணும், பாவால் தெய்வமானால் பாவால் பின்பற்றணும், இல்லைன்னா எல்லாத்தையும் வெட்டி போட்டுருந்தான். அண்ணனோ தம்பியோ எல்லாத்தையும் வெட்டி போட்டுருந்தான். அந்த கொலைக்குள்ளான சாபம் எலியாவை தொடரல, மோசே தொடரல. இந்த காரியங்களை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் அல்லையா, வேத வசனத்தில் அநேகர் காயப்பட்ட காரணம் வேஷம். அநேகர் அல்லையா, உண்மைன்னா உண்மை, இல்லைன்னா இல்லை, பொய்னா பொய், அதில் இப்படி இருக்கணும். அநேக ஊழியர்கள் விசுவாசிகள்கிட்ட பயங்கர வேஷம் தான் போடுறாங்க. ரொம்ப பேரை பார்த்துருக்கேன், ரொம்ப வேஷங்கள் தான் போடுறாங்க. நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏகப்பட்ட ஊழியர் மீட்டிங்கெல்லாம் போய் 40 பாஸ்டர் 50 பாஸ்டர் மத்தியிலெல்லாம் நான் ஊழியத்துக்கு போயிருக்கேன். அவங்க பேசி நடக்கைகள் எல்லாமே சத்தியத்துக்கு விரோதமாக இருக்க கண்டிருக்கிறேன். வேஷம். நல்ல ஞானியான மனுஷன் இது வேஷமா இல்லையா என்று கண்டுகொள்வான். நீ சரியானபடி தேவனை சேவிக்கிறவனா, தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தால் உன்னை ஞானி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஞானியான மனுஷன் தேசத்துக்கும் உண்மையான பக்திக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுகொள்வான். பெரிய ஞானியாகிய சாலமோன், அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். அவனை பாரி ஞானம் அந்த உலகத்தில் யாரும் முன்னாயும் பெற்றதில்லை பின்னையும் பெற்றதில்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த அவன்கிட்ட ரெண்டு தாய் ஒரே பிள்ளை. ஒரு இடத்துல நான் ஒரு ரூமில் 2 பேரும் வேசிகள், அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல ஒரு ரூமில் தங்குறாங்க. ஒருத்தி குழந்தை பார்க்கும்போது அது திரும்பி படுக்கும்போது குழந்தை இறந்துடுது. அல்லையா, 2 பேருக்கும் பிரச்சனை வந்துட்டு, என் பிள்ளை ஓம் பிள்ளைங்கிற பிரச்சனை வந்துட்டு. 2 பேருக்கும் 2 பிள்ளை இருக்குது. ஒரு பிள்ளை இறந்து போச்சு, ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு 2 பேரும் என் பிள்ளை வன் பிள்ளைங்கிறாங்க. ஆனால் சாலமன் ராஜா கிட்ட இந்த கேஸ் வருது. நடிப்பு, சுத்த நடிப்பு நடிக்கிறார், சுத்தமான நடிப்பு. அல்லையா, அந்த பிள்ளையை அல்லையா நன்றியோடு கூட துதிக்கி, பிள்ளை இல்லாதவ உரிமையான தாயிட்ட உள்ள பாசத்துக்கும் அந்த பிள்ளையின் இல்லாத தாயிட்ட உள்ள பாசத்துக்கும் வித்தியாசம் ரொம்ப தெரியும். ஆனால் தெரியாதபடி நடிக்கிறான். இதுதான் என் பிள்ளைங்க. சாலமன் ராஜாவுக்கு தேவன் ஒரு ஞானத்தை கொடுத்தார். ஒரு பட்டயத்தை எடுத்து வந்து பிள்ளைய 2 வெட்டி கொடுத்துரு அப்படின்ட்டார். பிள்ளையை எடுத்து வாழை எடுத்து வாங்கும்போது தான் பெத்த தாய் சொல்கிறா, ஏன் அந்த பிள்ளை அவட்டே இருந்துட்டு போட்டோம், அங்கேயா இருந்தால் உயிரோடு இருக்கும் விட்டு. அப்போ அதுதான் உண்மையான தாயின்னு கண்டுபிடிச்சிட்டான் சாலமன். எவ்வளவு நடிப்புகள், பக்தியின் பேசம் அல்லையா சிதைச்சி விடும் வாழ்க்கையை. பக்தியின் பேசம் அநேகருடைய வாழ்க்கையை சிதைச்சிடும். எதிர்கால வாழ்க்கை இல்லாமல் போயிடும். அநேகருடைய பக்தியின் வாசனம். ஐயோ, இவன் வேதத்தில் இறங்கினானா இவன் வாழ்க்கை எப்படி இருக்குது, இவன் இயேசுவை நம்மளெல்லாம் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினானா இவன் வாழ்க்கை, இவன் பங்குற அட்டுழியங்கள் தெரியாது. அநேக இந்து ஜனங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. என் அண்ணன், என் தம்பி, எங்கள் அக்கா, தங்கச்சி, அண்ணன் என்னெல்லாம் பிரிஞ்சுட்டு எங்கள் தெய்வத்தை விட்டுட்டு அந்த தெய்வத்தை போய் வணங்கினாங்களே, இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறா, இவ்வளோ அவமானப்படுறா, உலகத்தில் எல்லாத்தையும் விட நெருக்கப்படுறா அப்படின்னு அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறேன். காரணம் இந்த வேஷங்கள், பக்தியின் வேஷங்கள். ஜெபம் பண்ணி பாவரிக்கை பண்ண சொல்லிட்டு அழகா அழுது பாவரிக்கை பண்ணுறாங்க. ஆனால் விடுதலை ஆனாங்கன்னா இல்லை. சாபத்தை குறித்து எத்தனையோ பிரசங்கங்கள் பண்ணப்பட்டிருக்கிறது, எத்தனையோ உணர்வூட்டக்கூடிய வேத வசனங்களை போதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சாபத்திலிருந்து விடுதலை ஆனார்கள்னா இல்லை. சாபத்திலிருந்து விடுதலை ஆகலை. ஏன்? பொருளாசை. ஏன்? அல்லையா விக்கிர ஆராதனை. ஏன்? வேசித்தனம், இச்சை. பேச எனக்கு உலகமும் வேணும், இயேசுவும் வேணும். நான் இயேசுட்ட ஆசீர்வாதத்தை பெறணும், அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு உலகத்தில் வாழணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இயேசு முன்னால் வேஷமாய் தெரியணும். அவ்வளோதான். என்ன வேஷம்? பக்தியின் வேஷம். என்ன? பைபிள் தெரியும், வேதவசனம் தெரியும், அல்லையா ஜெபம் தெரியும், பாட்டு பாடிக்க தெரியும், அல்லையா மர்ம மாதிரி நடிக்க தெரியும், பரிசுத்த மாதிரி பேச தெரியும். ஆனால் கிரியைகள் மட்டும் பிசாசின் கிரியைகள். அதனால தாக்குதல், பயங்கரமான தாக்குதல். இன்னைக்கு உலக மனுஷரை காட்டிலும் அதிகமாய் தாக்கப்படுவது கிறிஸ்தவர்களே. ஒன்று இந்த சத்தியங்கள் போய் சேராத ஒன்று, இன்னொன்று சத்தியம் தெரிஞ்சும் அந்த சத்தியத்தை பின்பற்றாத காரியங்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், இன்னொரு ஆக்ஷன் உள்ள ஒன்று பார்ப்போம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் பைபிளில் வாசிங்க, யாராவது கொஞ்சம் சத்தம் போட்டு வாசிங்க. பைபிளில் வாசிங்க, 26வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து. இயேசு கற்பித்த அங்கே இருந்தால் கேட்காது, இங்கே உள்ள பிரிண்ட் ஆகுது. அதான். இயேசு கற்பித்தபடி ஆ சீசர்கள் போய் ஆ பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது ஆமேன் 12 ஆமேன் பந்தி இருந்தார். பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்கிறேன் என்றார். போதும், இன்னும் வாசிக்கணும். 12 சீசர்கள், 12 பேரையும் தேர்ந்தெடுப்பதற்காக தேவன் உபவாசம் இருக்கிறார். உபவாசம் மட்டுமல்ல, ராத்திரி முழுகும் அல்லேலூயா நன்றி ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணி மனிதர்களை, அற்பமானவர்களை, தள்ளப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்ட ஒன்னைங்களை எண்ணி மாதிரி உள்ள ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார். 12 சீசர்கள். இவன் அல்லேலூயா அதில் ஒரு சீசன் சிநேகிதனாகிய யூதாஸ். யூதாஸை குறித்து வேதம் சொல்லுது, அவர் சிநேகிதனேன்னு சொல்றாரு. அப்படி யூதாசும் ஒருத்தர். அங்கே என்ன நடக்கு? கடைசி பந்தி நடக்கு, கர்த்தருடைய பந்தி. பந்தி மட்டுமல்ல, கையில் அல்லேலூயா நான் இதுக்கப்புறம் இப்படிலாம் சாக போகிறேன், என்னை பலியிட போகிறேன், நான் பிதாவின் இடத்துல போகிறேன், நான் போய் ஒரு தேற்றராள நான் அனுப்புவேன் அப்படிங்கிற வரக்கூடிய காரியங்களை எல்லாம் சொல்கிறார். சொன்னது மட்டுமல்ல, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் வேற சொல்கிறார். ஆனால் அடுத்தால என்ன எழுதி வாசிங்க. அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து ஆமென் அவரை நோக்கி ஆண்டவரே நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார். நல்ல காணுங்க, பேதுரு கேட்டான், உண்மை இருந்தது. அவர் நானா ஆண்டவரே? நான் இல்லை, உண்மை இருந்தது. அல்லேலூயா நன்றியோடு கூட ஒவ்வொரு சீசர்களும் தேவனிடத்தில் வந்து நானோன்னு கேட்குறாங்க. ஆனால் அல்லேலூயா யூதாஸ் காரியத்து அல்லேலூயா கையில் ஒரு கையில் அப்பம், ஒரு கையில் இயேசுவின் ரத்தம், இதை பானம் பண்ணுங்கள், இது புதிய உடன்படிக்கை, உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம், அப்போ உனக்கும் பிதாவுக்கும் நான் ஒப்புரவாகக்கூடிய வழிமுறைகள், என் சரீரத்தை கிழித்து பரலோராஜ்யத்துக்கு வாசலை ஏற்படுத்த போகிறோங்கிற விவரம் பூரா சொல்கிறாரு. ஆனால் எந்த விவரமும் அவனுக்குள்ள நுழையலை. அவனும் சேர்ந்து கேட்கான், நானும். நீங்கள் வேஷம் போட்டிருந்தீங்கன்னா எந்த சத்தியமும் நுழையாது. உங்களுடைய குறிக்கோள் எல்லாம் தேவனை காட்டி கொடுக்கணும் மாதிரிலாம் இருக்கும். அந்த 30 பைசாவில் தான், அந்த உலக ஆஸ்தியில் தான் உங்கள் எண்ணங்கள் பூராமே இருக்கும். ஆனால் தேவனுடைய மகத்துவத்தை பூரா மறக்காட்டிச்சிடும். இயேசுவினுடைய மகத்துவத்தை பூரா பார்த்தவன் யாரு? யூதாஸ் காரியத்து. அல்லேலூயா தண்ணீர் மேல் நடக்கிறத பார்த்தோம், காற்றையும் கடலையும் அதட்டுவதை பார்த்தோம், அல்லேலூயா மரித்த லாசருவை எழுப்புவதை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்த பேதுருவா யூதாஸ் காரியாத்து. ஆனால் நடிக்கான், அவர் ஆண்டவர்கிட்ட போய் நடிக்கான், ஆண்டவரே நானும் ஆண்டவரே அப்படிங்க, நானும் ரபி நானும். அவனுக்கு தெரியாமா? அவனுக்கு நல்லா தெரியும், நான் தான் காட்டி கொடுக்க போறேன்னு தெரியும், 30 பைசா வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியும். ஆனால் அவனும் போய் தேவன்கிட்ட போய் நடிக்கிறான். இன்னைக்கு இந்த கதை தான். இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக, இந்த உலகத்தில் இயேசுவை விற்று போடுவதற்காக, அவமானப்படுத்துவதற்காக, வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தக்கூடிய இயேசுவை இந்த உலகத்தில் அல்லேலூயா அவரை துச்சமாய் மதிக்க வைப்பதற்காக நானோ என்று சொல்லிட்டு 30 பைசாவுக்கு வித்துட்டு இருக்கோம். அநேகர் வித்து போடுகிறார்கள் இயேசுவை. ஆனால் அவருடைய மகத்துவம் பயங்கரமானவை. அவரை பின்பற்றினவங்க நல்ல காணுங்க. இந்தியாவில் அல்லேலூயா எல்லா மாநிலத்தையும் பிஜேபி பிடிச்சிட முடியுது. ஆனால் 2 மாநிலத்தை மாத்திரம் பிடிக்க முடியல, ஒன்றும் செய்யவே முடியல. அவங்க ஆமான்னு சொல்றது பூரா இவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. இல்லைங்க, அங்கே எல்லாம் கடவுளை பற்றி பேசுகிறான், அங்கே கடவுளே இல்லைன்னு பேசுகிறான். அநேகர் அப்படியே கடவுளை குன்றிவிட்டாலும் மனிதநேயம் இல்லை, அருமை இல்லை, மனிதநேயத்தோடு இருக்கிறான். காரணம் ஒரே காரணம்,
இந்த தோமா முதல்ல கேரளாவில் ஆரம்பித்து இங்கே வந்து முடிஞ்சிட்டு அங்கே தமிழ்நாட்டில் வந்து முடிஞ்சிட்டு இந்த 2 பேர் கால்பட்டது, இந்த 2 இடத்துல கால்பட்டதுனால இது வரையும் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் அசைக்க முடியல. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய காலும் ஒவ்வொரு மாநிலத்தில் பட்டால் எப்படி இருக்கும்? மாறினவரனின் கால். அல்லேலூயா. யூதாசுடைய நடிப்பு பயங்கரம். என்ன பயங்கரம்னா, நம்மளால் இயேசுவை பார்க்கல, அவன் இயேசு முன்னால் இருந்துக்கிட்டே சொல்கிறான், அந்த மாம்சக்கண்ணில் பார்த்துட்டே சொல்கிறான். அவருடைய மகத்துவத்தை பார்த்த மனுஷன் தண்ணீர் மேல் நடக்கிறத பார்த்தா, 5 அப்பம் 2 மீன் 5000 பேரை பங்கிட்டு கொடுக்கறத பார்த்தா, எத்தனையோ பேர் ரசிக்கும் போது இவன் கூட இருந்ததை பார்த்தான். ஆனால் அவன் சொல்கிறான், நானும். அல்லேலூயா. வேஷம் வேஷம் வேஷம். தாபீத மாதிரி வேஷம். அந்த அகசியா ராஜா அல்லேலூயா அகசியா தீர்க்கதரிசிட்ட வந்த அந்த பெண் மாதிரி வேஷம். அந்த 2 வேசிகள் சாலமன்ட்ட போன அதை மாதிரி வேஷம். எல்லாமே வேஷங்கள் வேஷங்கள். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். மெய்யான ஒரே ஒரு கிறிஸ்தவன், இயேசுவினால் பாதுகாக்கப்பட்டவன், இயேசுவினால் யுத்தம் பண்ண ஆயத்தமானவன் ஒரே ஒரு கிறிஸ்தவன் பூமியில் பார்க்க முடியல. நான் எவ்வளவுதான் கடிந்து கொண்டு பேசினாலும் மனம் உலகத்தை தான் நாடுது, உலக இச்சைகளை தான் நாடுது. வேஷம்லாம் கடந்து போகும். அது பயங்கர வேதனையை கொண்டு வரும் வேஷங்கள். ஆண்டவருக்கு தெரியாதா? யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு முதல்ல சொல்கிறாரு. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான், அவன் என்னை தான் சொல்கிறாருன்னு அவனுக்கு தெரியலையா? என்னை தான் இவர் சொல்லுதாருன்னு தெரியலையா? தான் 30 பைசா வாங்கி வச்சிருக்குது அவன் மனசில் பட்டுன்னு அடிக்கலையா? அடிக்காதே. அநேகர் அப்படிதான். அநேகர் தேவ சமூகத்தில் வர்ற அநேகரை பார்த்துருக்கான். துணிகரமான வேசித்தனம் பண்ணிட்டு இங்கே பக்தியின் வேஷம் தரித்த அநேக தீர்க்கதரிசிகளை பார்த்துருக்கிறேன். அவங்க சாங்கு வந்து கேன்சர் வந்து சாகும்போது பார்த்துருக்கிறேன். கொடிய சாவுகள் பார்த்துருக்கிறேன். நம்ம வரிசையாக சொல்லலாம். எங்கள் அடைக்கலப்பட்டினத்திலிருந்து தென்காசியிலிருந்து புளியாறு வரையும் எத்தனை பேரை சொல்ல முடியும். அவங்க சாவு கொடியதாக இருந்தது. அவங்க கிரியைகளுக்கு தக்க பலன் அவங்க வரும்னு ஆண்டவர் சொன்னார். வேஷம் அது யாற்றை நீங்கள் நடித்தாலும் பிசாற்று நடிக்கலாம். ஆனால் தேவன்கிட்ட நடிக்கிறது வந்து அவரை பொய்யாராக்குறோம், அவரை சிலுவையில் அறைகிறோம். நீ அண்ணதம்பிட்ட நடிச்சிடலாம், ஆனால் தேவன்கிட்ட நடிக்கக்கூடாது. அது அல்லேலூயா தண்டனையை கொண்டு வரும். அது கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொண்டு வரும். அடுத்தல நெல் வாசிங்க. அவர் பிரதித்திரமாக, என்னோட கூட தாளத்தில் கையிடுறவனே, ஆமென், என்னை காட்டி கொடுப்பா. போதும். யார் தாளத்தில் கையிடுவாங்க? ஒரே தாளம், அதில் ரொம்ப பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எச்சிக்கையை இன்னொரு சாப்பாட்டில் எடுக்கிறார், இன்னொரு எச்சிக்கையை இன்னொரு ஆள் சாப்பாட்டில் எடுக்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லேலூயா அவ்வளவு சிநேகித தன்மையுடைய உள்ள ஒருத்தர் தான் என்னை காட்டி கொடுப்பாங்க ஆண்டவர். என்னை காட்டி கொடுக்க போகிறான் அவன். நல்ல கழுங்க வேஷம் உள்ளவங்கெல்லாம் போய் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்க அல்லேலூயா மறுதளிக்கக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள். இயேசுவா உலகமா? உலகத்தில் போனால் உலகம்ன்றவாங்க, தேவன்ட்டு வந்தால் இயேசுதாம்பாங்க. எப்படியும் போயிட்டு போகிறாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாம் அநேகரை உருவாக்கணும். நாம் அநேகரை யுத்தம் செய்கிறோம். கடைசி காலத்தில் அந்திகிறிஸ்துவோட லூசிபரோட யுத்தம் செய்யக்கூடிய அநேகரை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். தேவனுக்காய் நிற்கக்கூடிய, உண்மையும் உத்தமமாய் பின்பற்றக்கூடிய, அல்ல நல்ல ஒரு போர்ச்சேவனாய் யுத்தம் பண்ணக்கூடிய அநேகரை நாம் எழுப்ப போகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. யூதாசுடைய நடிப்பு பயங்கர நடிப்பு. யாருக்கிட்டே நடிக்கிறான்? இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கல, அதனால அநேகர் நடிக்கிறாங்க. ஆனால் அவர் முன்னாலே போய் நடிக்கிறான். அடுத்த நிலைக்கு 24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆமென். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ, ஆமென், அந்த மனுஷனுக்கு ஐயோ ஐயோ. அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால், ஆமென், அவனுக்கு நலமா இருக்கும். அதான் பிரச்சனை. நான் அநேக நேரம் நீ கிறிஸ்துவனா ஆகக்கூடாதுன்னு சொல்றேன். நீ கிறிஸ்துவனானா உண்மைத்தன்மையோட இருக்கணும். உண்மைத்தன்மையோடு இல்லைன்னா நீங்கள் காயப்படுவீர்கள். நீ பிறவாது இருந்தால் நலமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ பிறக்காமலே, அதாவது வேதத்தில் வந்து தேவனை தெரிந்து புது சிஷ்யா நீ பிறக்காமல் இருப்பது நல்லது. அநேக கிறிஸ்துவருடைய நல்ல ஊழியம் செய்த ஊழியக்காரருடைய பிள்ளைகள் குடிகாரனும் வேசிக்கலராகவும் உலகத்தில் நோய்வாளி ஏற்பட்டும் சாகிறத நம்ம பார்க்கலையா? எத்தனை பேர் பாருங்க.
இப்போ அநேகர் சுற்றிட்டு அலைகிறாங்க, பணம் சம்பாத்தியம் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு. அது எதுக்காக? அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் நேரம் கொடுக்கிறார். தாமதிக்கிறார் என்றால் அவர் சும்மாலாம் ஒன்றும் தாமதிக்கலை, அவங்க ரட்சிக்கப்படுவதற்காக தாமதிக்கிறார். அதை பார்த்து உனக்கு பிரயோஜனம். இந்த ஊழியக்காரர், இந்த சுவிசேஷர் கோடி சேர்த்துட்டா, அந்த எவனும் எதையும் சேர்த்துட்டு போறாரு, அதுக்கு தேவன் அதுக்குரிய பலனை தருவார். அதை கண்டுலாம் பிரயோஜனம் கிடையாது. உன் கையில் இருக்கிற ஆளை போர் கருவியாய், தேவனுக்காய் யுத்தம் செய்கிற மனுஷனாய், கரைதிரையற்ற இன்னொரு இயேசுவாய் நீங்க மாற்றணும். அடுத்தல இருக்கு, அடுத்தல 25 செல்ல வாசிங்க யாராவது. 25 எல்லாம் நீங்க இருக்கீங்களா? அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, நானும் என்றார். நீ சொன்னபடிதான் என்றார். ஆமென். போதும், நல்ல கழக. அவனும் போய் கேட்கும், ஆண்டவரே நானும். அநேகருடைய பேர் எழுதப்படல தெரியுமா? ஆனால் இந்த ஸ்ரீ இந்த பரணியிலிருந்து பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவர் காலில் பூசி கால்களில் முத்தமிட்ட அந்த ஸ்ரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் முழுவதும் உன்னுடைய சுவிசேஷம் சொல்லும்போது உன்னை குறித்து பேசப்படும் அப்படின்னாரு. ஏன்? உண்மைத்தன்மை. ஆனால் இவன் வந்து நானும் ஆண்டவரே நானும், நீ சொல்கிறபடிதான்னு சொல்லும் போதாவது எனக்கு உணர்வு வந்திருக்கணும். அப்பவும் உணர்வு இல்லை. அடுத்தால என்ன எழுதிருக்கு? அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். போதும். 46 வாசிக்கலாம், 46 இருந்து வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 46. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் கன்னிகளையும் கனிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். காட்டி கொடுக்கிறவன் எவனை முத்தம் செய்கிறவனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தார். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தார். இது எவ்வளவு பெரிய நடிப்பை பாருங்க. அடுத்த நிமிஷம் அவரை காட்டி கொடுக்க போறான், அவரை போய் முத்தம் கொடுக்குறான். முத்தம் எதுக்கு அடையாளம் தெரியுமா? அன்பு செலுத்துவதின் அடையாளம். அது அதிகமான அன்பு செலுத்துகிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை முத்தம் கொடுக்க காரணம், அந்த பிள்ளையை நான் அன்பு செலுத்துகிறேன். அல்லையா, நமக்கு யாருக்கு அன்பாய் நேசிக்கிறோமோ அது அதிகமாய் முத்தம் கொடுப்போம். சில மாட்டன் முத்தம் கொடுக்கும், சிலர் நாயை முத்தம் கொடுக்கும், சிலர் அல்லையா வளர்க்கிற பிராணிகளுக்கு முத்தம் கொடுக்குறான். ஏன்னா அதெல்லாம் அன்பு செலுத்துகிறான். ஆனால் அந்த அன்பின் அடையாளத்தை வச்சு இயேசு கிறிஸ்துவை இவன் அல்லையா வேஷத்தினால காட்டி கொடுக்குறான். யாராக இருந்தாலும் சரிதான் ஐயா, உங்கள் வேஷத்தன்மை உண்மை இல்லைன்னா காயப்படுவீர்கள். கொஞ்சம் இந்த பூமியில் சிந்திச்சு பாருங்க, காயப்படுவீர்கள். அல்லையா, ரொம்ப காயப்படுவோம் இந்த உலகத்தில். அதனால நான் என்ன நினைக்கிறேன், அதில் அநேக நேரம் சொல்கிறது உண்டு, ஐயா நீ உண்மைத்தன்மையோட கிறிஸ்துவ ஜெயிச்சானா உண்மைத்தன்மையோட இல்லைன்னா கிறிஸ்துவத்துக்கே வராத, வேதத்தை எடுக்காத, ஜெபம்னு அல்லையா மாறுபாடான காரியங்களை ரெட்ட வேஷம் போட்டு ஜெபம் பண்ண வேண்டாம்ங்க. ரெட்ட வேஷமே வேண்டாம், அது ஒரு நாள் தெரிஞ்சு போவோம். வேஷமே வேண்டாம். அப்படி யாக்கோபு ஈசாக்கின் இடத்துல ஏசாவும் யாக்கோபும் வரான். யாக்கோபும் அதிகமான நல்ல வேஷம், அவன் அப்பாவாலே கண்டுபிடிக்க முடியல. நல்ல கழுங்க நம்ம கணவனோ மனைவியோ பிள்ளையோ யாரையும் கண்ணை பொத்திட்டு தொட்டு பார்த்தா இந்த பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது மனைவியா, இது கணவனா, எந்த 10 பிள்ளைகள் இருக்க எந்த பிள்ளைன்னு கண்டுபிடிச்சலாம் கையை தொட்டு பார்த்த உடனே. ஆனால் அவன் தொட்டு பார்த்தும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய வேஷம். அல்ல கையிலலாம் முடி எப்படி உண்மையாக வளர்ந்துருக்குமோ அதே மாதிரி தோலை போத்திட்டு போய் நிற்கிறான். அது அந்த அப்பாட்ட செல்லுபடியாக இல்லை. இந்த அப்பாட்ட அதெல்லாம் நடக்காது. இந்த அப்பாட்ட அல்லையா அவன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும். இருதயம் ஒன்று வாய் ஒன்று பேசக்கூடாது. அநேகருடைய தன்மை அப்படிதான். சத்தியத்தை கைகொள்ளுறேன்னு சொல்லி கைகொள்ளாமல் இருக்கவங்க எத்தனை பேர் மனம் திரும்பிட்டு அநேகர் பார்த்துருக்கேன். அநேகர் ஓன்னு அழுது மனம் திரும்புவாங்க. பயங்கரமான அட்டுழியமான வேஷங்கள், பயங்கர மோசமான வேஷங்கள்.
நீ சிலுவையில் மனம் திரும்பினா அதுக்கு தக்கன அன்பு வெளிப்படணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கண்ணீர் விட்டு அவர் அன்பை வெளிப்படுத்தினார். மொத்த சிலுவையின் உருவமே அன்பு தான். ஆனால் நான் மனம் திரும்பி மாம்சத்தை ரத்தத்தை புசிட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அன்பு இல்லைன்னா நான் வேஷம். தேவனை பொய்யராக்குகிறோம், தேவனை சிலுவையில் அறைகிறோம். வேஷம் கடந்து போகும். வேண்டாம் வேண்டாம், நான் எத்தனையோ பேரை காமிச்சிட்டேன். இப்போ அதுக்கு உண்டான பிரதிபலிப்பும் காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ரெண்டையும் உங்கள் கையில் வைக்கிறேன். ஜீவனையும் மரணத்தையும் உங்கள் கையில் வைக்கிறேன். நீங்கள் எதை எடுக்கணும்னு நீங்கள் எடுத்துக்கிடுங்க. எதிர்காலம் அல்லலையா, நீங்கள் உங்களுடைய இருதய சுத்தத்தில் இருக்குது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லலையா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. எல்லாரும் முழங்கால் படிட்டு போச்சோம்.